நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தில் வந்து ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கான்னு சொல்லியாங்க. ஸோ 173வது படம் அப்படின்னா ஜெயிலர் 2க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் அப்படிங்கிறதா 173வது படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார்? ஆக்சுவலி சுந்தர் சி தான் ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரே வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகிட்டார். இப்போ இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிற புது டேரக்டர் யார்? அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய ஒரு பழைய லுக் வந்து கொண்டு வர போகிறார் அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ அது என்ன லுக்கு, அதை பற்றி டீட்டெயில்டான அப்டேட் பார்த்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தலைவர் 173வது படத்தை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம ராம்குமார் அவர்கள் தான் சொல்லியாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்க்கிங் படம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் தான் இவருக்கு முதல் படம். இந்த முதல் படமே பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு வந்து வாங்குச்சு. அந்தளவு ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பண்ணி ஒரு ஈகோ பில்டிங் பேஸ்டு ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ இரண்டாவது படமாக நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட இணைஞ்சிருக்காரு. ஆக்சுவலி இதே கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள்ட்ட சொல்லி STR 49 அப்படி சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ண காரணத்தினால ஸோ இப்போ அதே கதையை நம்ம ராம்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஆக்சுவலி அனௌன்ஸ்மெண்ட் வர ஏன் லேட் ஆகுது அப்படின்னா NOC வந்து பார்த்திங்கன்னா டான் பிக்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ NOC வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ அந்த டிலேனால தான் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரல. மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு தலைவர் 173வது படத்துக்கு அப்டேட் அப்படிங்கிறது வரும் அப்படி தான் சொல்லியாகணும். மேபி அந்த டைம் வரலாம். ஒரு வேளை NOC கொடுக்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படி இல்லைனா எண்ட் ஆஃப் த டிசம்பர் கூட உங்களுக்கு அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டேக்கு தான் அப்டேட் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. NOC வேகமாக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு வந்துடும். ஸோ ஒருவேளை அந்த NOC ப்ராசஸ் அப்படிங்கிறது டிலே ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டிசம்பர் எண்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து என்னென்னா, ரொம்ப வருஷம் கழித்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் க்ளீன் ஷேவ் லுக்லேருந்து நடிக்க போகிறாரு. ஆக்சுவலி இந்த லுக்குக்காண்டி நான் ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டேன் அப்படி தான் சொல்லியாங்கண்ணோ. எல்லா படத்துலேயும் மோஸ்ட்லி வந்து முஸ்டாச் பியர்ட் வச்சு தான் நடிச்சிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மீசை மட்டும் வச்சுட்டு வருவார் நம்ம தலைவர். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு க்ளீன் ஷேவ் லுக்கில் வந்து ஒரு ஃபுல் மூவி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனால எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஈகர்னஸ், ஒரு ஹைப் கொடுக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் அவர்களுடைய டைரக்ஷன், நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அதுவும் க்ளீன் ஷேவ் லுக்கில் அப்படிங்கிற மத்தியில் எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைப் வந்து கொடுக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.